பன்னீர் செய்வாங்களா, இது நம்ம வீட்டு பர்பஸ்க்காகவும் கடை பர்பஸ்க்காகவும் செய்கிறதா நான் அப்பப்போ செஞ்சுப்பேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பாலை வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அந்த லெமனை கம்ப்ளீட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி அது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கணும். அந்த இது எல்லாமே இல்லாமல் அதில் கொஞ்சம் வாட்டர் விட்டு டைல்யூட் பண்ணி அது கொதித்த பாலோடு ஊற்றிடணும். ஊற்றி கொஞ்சம் சூடு இருக்கும் போதே லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா பன்னீர் தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி இந்த பன்னீர் மேக்கர் வந்து நான் இங்கே திருவண்ணாமலையில் இருக்க லோக்கல் ஷாப்பில் வாங்கியிருந்தேன். அதிலே ரேட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணிவிட்டு அது ஃபில்டர் பண்ணி எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் டைம் அது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுடணும். வெளியிலவே வச்சா ஓகே தான், ஃப்ரிட்ஜெலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியிலவே வச்சுருந்தேன். அது தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்ததுக்கப்புறமா ஸ்பாஞ்ச் மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் அதை கட் பண்ணி ஹேர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 நாள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வேணும்னா நம்ம மறுபடியும் மேக் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு இது 1 டே ஒரு 3 பன்னீர் ரேப்பு இல்லை ஷவர்மா வந்துச்சுனாலே இது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நான் இது கொஞ்சம் ஒரு 1.5 லிட்டர் பால் இல்லை 2 லிட்டர் அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். நான் இது பண்ணியிருக்கிறது மாட்டு பாலில் தான் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு குவான்டிட்டி கம்மியாக வந்துச்சு. இதில் வந்துட்டு நான் ஆவினோட அந்த ஃபுல் ஃபேட் மில்கில் பண்ணேன். நான் அது ரீசன்ட் டைம்ஸில் பண்ணியிருந்தேன், அது வீடியோ எடுக்கல. அதில் எனக்கு இது கம்பேர் பண்ணும்போது குவான்டிட்டிஸ் அதிகமாக வந்துச்சு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதில் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நல்லாவே வந்துருந்துச்சு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வேறு ஏதாவது ரெசிபிஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.